யார் இன்ஸ்பெக்டர் கூப்பிடுங்க, யாருக்கு இன்ஸ்பெக்டர் அதுதான் யார் என்ன போகக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? இல்லை போலீஸ் சைட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? அது விட்டு அவங்க சொல்லுவாங்க, அது விட்டு அவங்க சொல்லுவாங்க, போலீஸ் விட்டு சொல்லுவாங்க. ஸ்ட்ரைட்டு ஆமாம், அதுதான் வந்தோம். சைட்டை பார்க்க இல்லை இல்லை அங்கே போய் சைட்டை எங்கள் இடங்கள்லாம் உள்ள கிடக்கு சார், அதில் வேலி போட்டு வச்சிருக்காங்களா? சைட்டில் போய் பார்த்துட்டு வரோம். இதே சைட்டு இடத்தை பார்க்க வெறும் உரிமையாக இருக்கு. இந்த இடத்தை பார்க்குறீங்க, அந்த இடத்தை நாங்க எடுத்துட்டு போறது இல்லை. சும்மா இடத்தை பார்த்துட்டு போட்டோ நீங்க வாங்க, எங்களோட சேர்ந்து பாருங்க. பக்கத்துல ஒரு நீங்க மக்களுக்காக நிக்கிறீங்களா? நாங்களும் அதுக்காக தான் வரோம். என்ன சொல்றாங்கன்னு கேட்பாங்க. சொல்றாங்க எங்க இடம்னு பார்த்துட்டு போறோம், அவ்வளவுதான். போகல, இந்த வருஷம் கும்பிடு போகல. பருவம் யார் பார்க்க போறாங்க? பருவம் யார் பார்க்க போறாங்க? மடம் கணக்குலாம் பருவம் யார் பார்க்க பார்க்க போக முடியல, வேலையை வழி அடிச்சுட்டாங்களே. இல்ல ஒரு வருஷத்துக்கு மேல நல்ல மருத்துவ வழியே போனா அவங்க எங்க காட்டுல வராதான்ட்டாங்க. இப்ப அந்த காடு சும்மா தான் கிடக்கு. போலீஸ் அடிமல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50 மனுக்கு மேல கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போலீஸ் அவங்க கூட தான் சாலரியா போட்டுருக்காங்க. எந்த இடம் இருக்குது? கோயில் இடத்தையும் சேர்த்து போட்டு கோயில் இடம் இருக்கு, அதுக்கு வழி விட மாட்டாங்க. இது அரசு பண்ண வேண்டியது. இது இல்லாம அரசுமே மக்கள் இடத்தை பண்ணி விளையாடி வாரத்தில் போட்டு இல்லை. முதல்ல எங்கள் தம்பி எடுத்து ஒரு வீடியோ போடு, பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த விவரத்தை எடுத்து என்னன்னு யார் எழுதி கொடுப்பா விவரம் சகோதரிகிட்ட இருக்குது. உங்களுக்கு வழக்கு போடுறதுக்கு எல்லாமே எழுதி அது வந்து கார்டு நல்ல மட்டும் ஜெயிச்சது நான். நீ எப்படி ஆசிரியர் கார்டு வாங்கிக்கலாம்னு சொல்றேன். உள்ள விட போகக்கூடாது. உங்க இடம் உள்ள இருக்குது, உள்ள இருக்கு. உள்ள இன்றைய அவர் ஜெயிச்சா நான் அவர் உள்ள வச்சிருக்குது. உள்ள போகக்கூடாதுன்னு பென்சிங் போட்டாங்க. பாருங்க, இதே சாட்சி. இது இல்ல, அவர் வச்சு போட்டது. முயற்சி பண்ணாங்க, நிறைய முயற்சி பண்ணாங்க, எதுவும் இது பண்ண முடியாது. போற இடத்துக்கு சகோதரிலாம் வந்திருந்தாங்கல்ல. வேலி போட முடியும். அப்பவும் நம்மளும் வந்தோம். இப்போ சகோதரி வந்தாங்க, எல்லாம் நம்ம கோர்ட்டில் வழக்கு போட்டாங்க. கோர்ட்டில் போட்டிருக்கோம். நம்ம வழக்கு போட்டிருக்கோம். தடை வாங்க கொடுக்கல, இன்னும் எழுதிக்கிட்டு ஸ்டே கொடுக்க மாட்டோம். ஒரு வழக்குல வந்து மேட்ச் பிழைக்க விடாம ஆக்கிட்டாங்க. இந்த இவ்வளவுதான் அம்புட்டுக்குள்ள தான் மாடு ஆடு மாடுலாம் மேய்க்கும். மாடு ஆடு மேய்க்கிறதுக்கு வழி இல்லை. நாங்கள் அதை வச்சு மழை வரைக்கும் இடந்தாங்க. மழை வரைக்கும் ஆனால் ஃபுல்லாக அப்படி பிளாக் பண்ணதுனால போகிற வர பாதை எதுவுமே கிடையாது. அவரை எடு, இவங்களை எடு, அவங்கள எடுத்து நீங்க எங்களை எடுங்க, நாங்க உங்களை எடுத்துங்க. காவேரி ஹாஸ்பிட்டல் கருணாநிதி கம்பெனி. வாங்கல, தமிழ் தெரியும், தமிழ் போய் வாங்க. நார்த் இந்தியமா நிக்க வாங்கப்பா. நம்மகிட்ட பேசினா வேலையை பேச மாட்டேங்கிறீங்களா? வாங்க. எல்லாம் அண்ணன் தம்பி தான், வாங்கப்பா. அங்கேயே புலம்புதியா 2 பேரா? வேலை எடுத்துக்கிறேன். விவரம் சொல்ல கூட பத்தாங்கிறாங்கல்ல. போட்டு மின்கட்டணத்தை ஏற்றிக்கிட்டு இதில் தயாரித்து அவங்களே எடுத்து அவங்களே விற்றுக்கிட்டு
முதல்ல மனு கொடுக்கும்போது இதெல்லாம் மென்ஷன் பண்ணிடணும். இந்த ஊர் வந்து வக்கீலே இருந்தார் ஜட்ஜி அசோக்குமார், பெரிய ஜட்ஜ்மெண்ட் அசோக்குமார் ஜட்ஜி ஊர் இந்த ஊர் தான் ஹைகோர்ட் ஜட்ஜி அசோக்குமார் ஊர் இந்த ஊர் ஜஸ்டிஸ் அசோக்குமார் ஊர் எனக்கு வயசு இவ்வளோ வயசு ஆகிட்டு சொத்து வந்து ஏன் சொத்து அம்புட்டையும் போட்டுக்கானுவா. நான் கண்ணாரே என் இடத்த பாடுபட்டு தான் கண்டதே தவிர இந்த சொத்தை முழு சொத்தையும் போட்டானுவா. கிட்டத்தட்ட ஒரு 30 ஏக்கர் என் இடத்த அப்படியே பிளான்ட் விரிச்சிட்டாங்க. இது எங்களுக்கு கொஞ்சம் மனசாக என் அனுமதிகளை மனசாக ஐயா அம்புட்டையும் விரிச்சிட்டாங்க. காட்டில் கையை கொஞ்சம் அன்னைக்கு போய் பார்க்க இடத்த பூரா போட்டாங்க. கடைசி இவங்க சொல்லுதாங்க 21 சென்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்கலாம், 21 சென்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள். இன்னைக்கு கூட சந்தை விலை மதிப்பு, இன்னைக்கு சர்க்காருடைய மதிப்பு என்ன இருக்குது, எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேயும் இன்னைக்கு சந்தை மதிப்பு ஏரியாவுக்கு தந்தபடி டவுன்ஷிப்பில் என்ன இருக்குது, கிராம வில்லேஜ் ஏரியா என்ன இருக்குது, இந்த இடம் என்ன இருக்குது, இந்த இடம் என்ன இருக்குன்னு எல்லாமே கவர்மெண்ட் நிதியை ஒதுக்கி வச்சிருக்கு. கேட்டீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் சும்மா சும்மா ஒன்றும் பேசணும். இவ்வளோ சொத்து எனக்கு வயசு 60 தாண்டி போயிட்டு என் சொத்து கிட்டத்தட்ட 30-40 ஏக்கர் சொத்தை பூரா போட்டாங்க. என் தம்பிமார் பூரா வெளிநாட்டில் இருக்கான். எங்க தாத்தாவுக்குள்ளது, எங்க ஐயா எடுத்தது, நான் எடுத்தது எல்லாம் மூட்டோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் நேற்று வரைக்கும் போலீஸ்ல வாதாடி 50 ஏக்கர் மேல வளைச்சு போட்டதுனால அந்த வைல்ட் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, காட்டு பண்ணி மான் எல்லாமே உள்ள இன்ஸ்பெக்டர் போய் வாதாடி இருக்கேன். எல்லாரையும் பார்த்து பேசுறேன். 400-500 மாடுக்கு மேல இங்க மேஞ்சிட்டு இருந்தது. இப்ப கடைசி லாஸ்ட் 2 இயர்ஸ் எல்லாம் வித்துட்டு போயிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல பொள்ளாச்சி நேட்டிவ் வந்து ப்ராப்பர் நேட்டிவ் திருநெல்வேலி நியர் பை கடலூர். பட் என்னுடைய பாட்டினால இங்கே வந்து இடம் வாங்கி இந்த இங்கே இப்போ நீங்கள் வர வழியில் பார்த்தீங்கன்னா அதை தென்னை போட்டிருக்கேன், வீடு கட்டியிருக்கேன், ரிட்டையர்மெண்ட் லைஃப் இது பண்ணுறேன். அப்போ இவங்க வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அப்போ ஆரம்பிக்கல, நான் வாங்கும்போது இனிஷியல் ஸ்டேஜில் வருது. சம்மந்தப்பட்ட ஒரு நபர் வந்து கேட்குறாரு, லைன் வந்து உங்கள் பக்கத்தில் ஆஸ் பர் ரூல்ஸ் இபி ரூல்ஸ் என்னவோ நீங்கள் ஹெவி ப்ராஜெக்ட் கொண்டு வரீங்க, ஏற்கனவே ஒரு லைன் கிராஸ் ஆகுது, இந்த லைன் அங்கே கிராஸ் ஆகுது, அதனால் அதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். சொல்லும்போது இல்லை பென்சிங்கை ஒட்டி கொண்டு போகணும், பென்சிங்கை ஒட்டி கொண்டு போடாங்க, எத்தனை அடி அதனுடைய ரூல்ஸ் என்னவோ 50 ஃபீட்டு 30 ஃபீட் அந்த மாதிரி ஏதாவது வந்தோன்னா அதை வச்சு இது பண்ணுவேன். அதில் ஒரே காரசாரமான வாக்குவாதம் ரொம்ப வேறு மாதிரி போயிடுச்சு. செகண்ட் டைம் வந்து அதே இன்சிடெண்ட்டு, எஸ்ஐ வர்றாரு, இப்போ இன்ஸ்பெக்டர் இருக்காரு, இப்போ தாளையத்தில் இருக்காரு, அவர் வர்றாரு, சார் உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, என்ன சார் கம்ப்ளைண்ட், நீங்கள் லீடுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. அப்போ உங்கள் செல்லில் என் செல்லில் நான் தான் இவங்களுக்கு கம்யூனிகேஷன் கொடுக்குறேன், நானே தரேன், நானே ஒரு ஸ்டாஃப் கம்யூனிகேஷன் தரேன், என்ன கம்யூனிகேஷன் கொடுத்துருங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ பக்கத்தில் இருக்கிற அந்த ஊருக்காரங்க வந்து அதை சப்போர்ட் பண்ணுறாங்க, நான் இங்கே இருக்கிறதுனால அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, எனக்கு நான் லோன்லியாக இருக்கிறேன் ஃபேமிலியோட அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்ன உடனே அவர் வந்து இன்றைக்கி பார்த்துக்கங்க, மீறாமல் எதுவும் பண்ணிக்காதீங்க, எகெயின்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டார். தெகைன் வந்து லோடி வந்து இப்போ கலெக்டர் விட்டுருக்காரு, ஒரு 3 மாதத்துக்கு முந்தி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் விட்டுருக்காரு. என்ன விட்டுருக்காருன்னா ஹெவி வெஹிக்கிள் 10 டயர்ஸ் போகக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் பட் இதுக்கு எங்கள்கிட்ட அந்த வீடியோ ஆதாரமும் அந்த இது இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, எல்லாமே ஹெவி வெஹிக்கிள்ஸ், ஹெவி பாஸ்ட். ஆனால் அவர் வந்து ஒரு விசாரணை அதிகாரி முன்னால் நான் பெட்டிஷன் போடுறேன், விசாரணை அதிகாரி முன்னால் சொல்லும்போது 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகுது சார், நைட்டில் தான் போகுதுங்கிறாரு. அப்போ 2 இடத்துல மானூர் ஸ்டேஷனில் பேசுகிறாங்க. அங்கே இருக்கிற எஸ்ஐ வந்து இப்போ இருக்கிற இன்ஸ்பெக்டர் வந்து சந்திரசேகர், அவருக்கு எனக்கு கடுமையான வாக்குவாதம். ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கு கூட வந்தவர்கிட்ட சொல்கிறேன், வாங்க கோர்ட்டில் பார்த்துக்கலாம் வாங்கன்ட்டு வரேன். அதவே அவர் வந்து நீங்கள் ஒரு ஸ்டாஃபாக இருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ வீடு அது இதுன்னு அதாவது என்னை குழப்பறாரு. குழப்பிட்டு மிரட்டுற துணியில் பேசினேன். சார் வேண்டாம் நான் வந்துட்டேன். எகைன் வந்து நான் பெட்டிஷன் சிஎம் செல்லுக்கு போகிறேன். 3-4 பெட்டிஷன் போட்டிருக்கேன். அந்த 3-4 பெட்டிஷன், ஒரு பெட்டிஷனுக்கு வந்து தாளையூத்து டிஎஸ்பி வந்து விசாரணை அதிகாரி வர்றாரு. நான் முதல் நாள் 3 நாள் அலக்கழிச்சிட்டாங்க, அதே மாதிரி அங்கே அலக்கழிச்சு இங்கேயும் அதே மாதிரி. இப்போ நான் கேட்டேன், சார் நான் ஒரு ஸ்டேட் ஸ்டாஃப், எனக்கே இந்த நிலைமைனா பாமர மக்களுடைய நிலைமை என்ன, எனக்கு ஒரு சரியான இது வேணும். அப்புறம் சொன்னோன்னு ஒரு ஆள் மட்டும் வர்றாரு, இதில் 5 பேர் மேலே கொடுத்துருக்கேன், ஒரு ஆள் மட்டும் வர்றாரு. அவர்கிட்ட டே நீ வரலைன்னு சொன்னால் உங்கள் சோலார் பேனலை தூக்கினா என்ன பண்ணுவீங்க, அதனால் நீங்கள் வந்து அப்போ வர்றீங்கல்ல, இப்போ நீங்கள் 5 பேர் வந்தாங்கன்னு மறுநாள் என்ன நடந்ததுன்னே தெரியல. 3ஆவது தடவை போகிறோம், எங்கள் கூட ஒரு 4 பேர் வராங்க. என்ன அவர் பூரா நீங்கள் என்ன சோலாருக்கு எகென்ஸ்டா சார், கரெக்டாக பேசுங்க, நான் சோலாருக்கு எகென்ஸ்ட் கிடையாது. நான் அன்றைக்கி அந்த பிரச்சனை நடக்கிற அன்றைக்கி சொல்கிறேன், வண்டியை மறிக்கிறேன், நான் ஹெவி பாஸ்ட்டாக போகுது, வண்டியை மறிக்கிறேன். இஃப் யூ பனிஷ் என்னை அரெஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள்
நீங்கள் அரெஸ்ட் பண்ணி தூக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலெக்டர் வரட்டும், ஆர்டிஓ வரட்டும், எல்லாம் வரட்டும், இந்த ரோட்டில் இப்படி போகலாமா, சோலார் இப்படி இது பண்ணலாமா அப்படிங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து 2 போலீஸ் ஸ்டேஷனும் சேர்ந்துருக்கு. தாளையத்தும் சேர்ந்துருக்கு, மானூரும் சேர்ந்துருக்கு. பாதி இது மானூர் வந்துருக்கு, நம்ம வந்தது தாளையத்து. எதுனாலும் அவங்க வந்து மக்களை நேரில் வந்து பேசுறது. காவல்துறை அப்படி அவங்கள கூட சொல்லி வச்சு நம்ம சண்டை செய்ய வேண்டியது நீதிமன்றத்தில். காவல்துறை இன்னொரு பகுதியை வாங்கலாம், காவல்துறை தான் பேசி வாங்கி கொடுக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட எவிடன்ஸை காமிக்கிறேன் அந்த விசாரணை அதிகாரிகிட்ட. அப்படி ஒரு வீடியோவை தான் காமிச்சிருக்கேன். அந்த ஒரு வீடியோவில் ஒரு செகண்ட் பார்ட் இதெல்லாம் பழசுங்கண்ணே. சார் இதை பாருங்கண்ணா. மறுநாள் வர சொன்னாங்க, அவங்க வரல. மறுநாள் போனேன், ஒரே அடியாக முடிச்சிட்டாரு. அவன் இந்த அடிக்க வந்தவர் அவர் சொல்கிறாருங்க, என்னைய நான் நிற்கிறேன், பிரச்சனை பெருசாகுது, ஒருத்தருக்கு கடுமையான வாக்குவாதம் வந்துருச்சு. நானும் ஆப்போசிட் பேசுகிறேன், நானும் பேசுவேன்னு சொல்ல வீடியோ ஆதாரம் இருக்குது. நானும் கடுமையாக பேசுகிறேன், என் பையன் பொண்டாட்டி எல்லாம் பேசுகிறாங்க. அவன் சொல்கிறான், டேய் அதை கட்டை தூக்கி ஆடுறா. அவன் சொல்கிறான், டேய் அதை கட்டை தூக்கி ஆடுறா. அந்த நபர், அதில் ஒரு நபர் சொல்கிறாரு, கட்டை தூக்கி ஆடுறா, அந்த முள்ளு கம்பியில் கட்டுறா, தூக்குடா பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, அந்த லாரி கண்ணி அதே ஆள் லாரி கண்ணாடியை உடறா, தூக்கி உள்ளே வைக்கிறப்பா. இது யார் முன்னால் நிற்கிது? 2 பிசி முன்னால், ஒரு பிசி, ஒரு 7 பேர் ராம்குமார். அவர் சொல்கிறார், அவர் முன்னாடி. அப்புறம் என் ஒய்ஃப் கேட்குறாங்க, ஏங்க உங்கள் முன்னாலே இப்படி பேசுனா என்ன அர்த்தம்னா, நாங்கள் 2 பேர் தாம்மா வந்திருக்கோம், நாங்கள் என்ன பண்ணட்டும். ஆனால் அப் டு அந்த முதல் நபர் பேசுகிற ஒருத்தர் பேசுகிறாரு அதில் உள்ளவர், அது வரைக்கும் என்னால் வீடியோ பண்ண முடியுது. பிட்டு பிட்டாக எடுக்க முடியுது. அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி பேசும்போது போலீஸ் வந்து நீங்கள் வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறாரு. அந்த ஆள் பிடிக்கிறார். தவிர என் செல்லு ஒரு கிராச் ஆகிருக்கும், என் செல்லு கிராச் ஆகிருக்கு, ஒய்ஃப் செல்லு, தம்பி செல்லு எல்லாமே கிராச் ஆகிருக்கு. ரீசன் என்னன்னா அவங்களுடைய ஆனால் இது பண்ணுறேன். அப்போ டிஎஸ்பி ஆஃபீஸில் இதை வச்சு பேசும்போது அவர் பார்த்துக்கவே மாட்டேங்கிறார், ஏற்றுக்கவும் மாட்டேங்கிறார் சார் நிறைய. அப்புறம் நான் சொன்னேன், உங்கள் அரசியல் பணப்பணமும் விளையாடுது, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வேணாலும் பார்த்துக்கிங்கன்னா அந்த ஆள் சொன்னார், சம்மந்தப்பட்ட ஒரு அக்கீஸ் நம்பர் 1. நான் அவர்கிட்ட சொல்கிறேன், உங்கள் பணப்பணமும் அரசியல் பணமும் நீங்கள் விளையாடுங்க அப்படின்ட்டு. ஒரு டிஎஸ்பி ஆஃபீஸ்லேயே பொய் பாய திறந்தா பச்சை பொய் பேசிட்டு இருந்தா ஒரு நமக்கே இந்த நிலைமையில என்ன ஆகும்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை என்னுடைய நிலைமையை நான் சொல்லணும்ல. இந்து அறநிலையத்துறையோட இடமும் கிடக்குது, அதுவும் ஆக்குதான் இருக்கு. எல்லாமே ஃபுல் என்ஓசி வாங்கி பண்ணுங்கன்னா பண்ண மாட்டேங்கிறாங்க. குடியரசு தினத்தை அன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டாங்கன்றது 150 பேர் வழக்கு இது இன்னும் ஓப்பன் பண்ணல. அவங்க பசங்க சைடில் கிட்ட 4 வருஷமா ப்ராசஸ் போயிட்டே இருக்கு, ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. ஆனால் இன்னும் ஓப்பன் பண்ணல. அதான் சொல்ல இந்த அறநிலையத்துறை அதில் ஒரு 9 புல தான் பிடிக்குது, கிட்டத்தட்ட ஒரு 60 புல் போல பிடுங்கவே இல்லை. அவங்களே மிரட்டி இந்த பாதை ஃபுல்லாக இங்கே உள்ள அதுலேயும் இருக்குது, இந்த அறநிலையத்துறையோட இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீர்வழி தடம் உள்ளே இருக்குது. நம்ம குளம் உள்ள குளம் அந்த மாதிரி குளம் எல்லா டாக்குமெண்ட்டுமே சிஸ்டர்ட்டையும் போடுறோம். சரிண்ணா சரிண்ணா சரி சந்தோஷம். சரியா கண்டிப்பா இவருடைய இந்த வழக்கறிஞர் என்ன வாங்கிக்க இங்கே வாங்க தம்பி, நாங்கள் வழக்கு போடுறோம். நீர்வழி பாதை, பொது பாதை, நாட்டுக்கு பாதை எல்லாம் அங்கே வரைக்கும் விளைச்சல். ஆமாம் நீர்வழி பாதை இருக்கு. அப்படியா? 200 ஏக்கர். அதில் 70 ஏக்கர் மட்டும்தான் விருப்பப்பட்டு கொடுத்தது. மீதி 130 ஏக்கரை கட்டாயப்படுத்தி வாங்கலாம்ப்பா. சரியான ஆவணம் இல்லாமல் ஒரு ஆள் நான் கல்வி போட்டதை எங்கள் அண்ணன் 3 மாதம் இல்லாமலே அப்படியே நான் எல்லாம் வாங்கிட்டேன். பட்டா விட்டா நம்பரை விட்டான்னு எங்களை மிரட்டி
எல்லாம் போட்டாங்க கேஸ் போட்டுட்டாங்க. 4 நாள் கழிச்சு 2 ஸ்டேஷன்ல போட்டுருக்காங்க. எல்லாம் கேஸ் போடுறதுனால மக்கள் வர முடியல. ஒரு 1000 பேரை போட்டுருக்காங்க. யாரும் வர முடியல. ஒரு 4 கேஸ் போட்டுருக்காங்க. பாக்கியம் வரல. நீ துறை வீடியோ துறை 112 பேர் இருக்கவே இல்லை. ஆனால் அவங்கள ஒரு அறிக்கை கொடுக்கணும்னா வேலி கிழக்கு 100 ஏக்கர் காடு கிடக்கு. எங்களுக்கு வழிபாதை பூரா அடைச்சிட்டாங்க. அந்த காட்டுக்கு எங்களுக்கு போக முடியாது. இப்போ நாங்கள் இப்போ போய் 2 ஸ்டேஷன்ல எப்போ மானூர் ஸ்டேஷன்ல போட்டுருக்காங்க, தாளையத்துலையும் போட்டுருக்காங்க. வழி கிடையாது. 4 கேஸ். மூணு பாதை கிடக்கு உள்ள 3 பாதையும் பிளாக் பண்ணிட்டாங்க. கிடக்க இடத்துக்கு விவசாயம் பண்ணதுக்கு இல்லாமல் பூரம் அடைச்சிருக்காங்க. பாதை 3 பாதை உண்டு, அதையும் அடைச்சிருக்காங்க. போட்டுருக்க இடத்துல வந்து இது வரைக்கும் எங்களோட இடம்லாம் ஒரு பட்டாவும் ஒழுங்காக முடிக்கலாம். 4 பேர் முடிச்சாங்க, 2 பேர் கான்ட்ராக்ட் ஆச்சு. அதாவது பங்காளித்த ஒருத்தர் இருக்காங்க, 2 பேர் கால் போட்டு மாட்டாங்க. அப்படி எல்லாருமே பார்த்து அதை தம்பி தான் முதல் கேஸ் கொடுத்தாரு. வந்த உடனே அதையும் பிளாக் பண்ணிட்டாங்கல்ல. 2 பேர் வாங்கிடுவாங்க. நான் 2 பேர் வாங்கிக்க மாட்டாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி வாங்காம எந்த ப்ராப்பர்ட்டியும் வந்து மொத்தம் இது பண்ணி வேலை போட்டுருக்காங்க. 5 பேருக்கு மொத்தம் எல்லாத்தையும் ஓன் ப்ராப்பர்ட்டி. அது